சார், சீமானுக்கு இந்த ஊருக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் காரைக்குடியில ரெசிடென்ட் கிடையாது. காரைக்குடியில அவர் ஓட்டர் கிடையாது. அவர் இங்க வந்தாருன்னா ஹோட்டல்ல தான் தங்கணும். அவங்க எப்பவுமே அவங்க கட்சிக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு தொகுதியிலும் புது புது வேட்பாளர்களை நிறுத்துவது அவர்களுக்கு பழக்கம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க. எழிலரசி நினைக்கிறாங்க. அந்த அம்மையார் பேர். அவங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்தாங்க. தேர்தலில் நின்னாங்க. தேர்தலில் தோத்து போனாங்க. அந்த அம்மாவை நான் ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன். கவுண்டிங் அன்னைக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அந்த அம்மா திருப்பி வந்து ஊர்ல வந்து சர்வீஸ் பண்ணாங்களா? திரு சீமான் அவர்களுக்கு ஒரு சின்ன அவர்கள் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி நோக்கி சொல்றேன். அவருடைய மாமனாரை எனக்கு நல்லா தெரியும். முன்னாள் அமைச்சர் திரு காளிமுத்து சபாநாயகராக இருந்தார். இறந்து போயிட்டார். அவர் 98 இந்த தொகுதியில நின்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளரா நிற்கும் பொழுது என்ன சொன்னார்னா, நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிவகங்கைக்கு வருவேன். தோத்தாரு 98 திருப்பி வரவே இல்லை. இது எல்லாரும் பேசுற வசனம் தான். நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தொகுதிக்கு வருவேன். தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் தொகுதியில் இருக்க முடியும். திரு சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் தோத்தப்பறம் திருப்பி வரவே மாட்டார். என்னைக்கா ஒரு நாள் தான் கூட்டம் போடுவாங்க. அவங்க கட்சிக்கார அதுக்காக வந்துட்டு போவாங்க. எந்த லிங்கும் கிடையாது. அந்த எழிலரசி திருப்பி வந்தாங்களா? சிவகங்கைக்கு வந்தாங்களா? வரல. கடந்த முறை சட்டமன்றத்துல போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல பேர் அந்த கட்சியிலே இப்ப கிடையாது. அந்த கட்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் புது புது வேட்பாளர்களை போடுவாங்க. அந்த வேட்பாளர் கேட்டாக்க நாங்க புதுவருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது தொகுதியோட. இந்த தொகுதிக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரை நல்ல விருந்தோம்பல் பண்ணி அவனுக்கு காரைக்குடி மக்கள் அனுப்பி விடுவார். அவர் வயநாட்டுல உள்ளூர் வேட்பாளர் ஒருத்தரை ஸ்ட்ராங்கா நிக்க வச்சு அந்த வாதத்தை சொல்றதுக்கு யாரும் இல்ல. எனக்கு உள்ளூர்ல ஒரு வேட்பாளர் இருக்கு, அதை வச்சு நான் ஸ்ட்ராங்கா வாதம் வைக்கிறேன். வெளியூர் ஆள் வேண்டாம், உள்ளூர்ல எங்களுக்கு நல்ல ஆள் இருக்கு, இது போதும் சொல்றதுக்கு எனக்கு வாதம் இருக்கு. அந்த வயநாட்டுல எதிர்கட்சிக்கு வாதம் இல்லாம போயிருக்கலாம். தேர்தல் அறிக்கை ரெடி, அப்ரூவலும் ஆயிருச்சு. இப்ப இன்னும் 2-3 நாள் இந்த நாமினேஷன் எல்லாம் முடிச்ச உடனே வெளியே. கார்த்திக் சிதம்பரம் உங்க மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. சீமான் காரைக்குடியில வீடோ ஓட்டோ இல்ல, அப்புறம் இங்க நிக்கிறாரு. தேர்தலுக்காக வருவாங்க நாம் தமிழர் வேட்பாளர்கள். ஒவ்வொரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போயிடுவாங்க. அது ஒரு பெரிய நீண்ட நேரம் பேசணும். அதுக்கு விட்டுருவோம். அவருக்கு என் தம்பி தங்கச்சிகள் பதில் சொல்லிக்கிடுவாங்க. அவங்க அப்பா பேசட்டும், ஐயா அப்பா சிதம்பரம் பேசட்டும், அப்ப சீமான் பேசுறேன். அது ஒரு சிறுவலத்தனமான இது. நீங்க கேக்குறீங்கனால சொல்றேன். ராகுல் காந்தி வயநாடுல போய் போட்டிட்டாப்ல. அங்க ஒரு ஓட்டும் வீடு இருந்துச்சா? அவருக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி போய் நின்றுச்சு பிரியங்கா காந்தி. ஓட்டும் வீடு இருந்துச்சா? இப்ப மேலூர்ல காங்கிரஸ் கட்சி சார்பா ஒருத்தர் நிறுத்திருக்க இல்ல, அவருக்கு ஓட்டும் வீடு அங்க இருக்க. அவரு காஞ்சிபுரம், அவரை எங்க நிறுத்தினீங்க? உங்க அப்பா வட மாநிலங்கள்ல இருந்து மாநிலங்களுக்கு தேர்வு செய்து பண்ணல. அப்ப ஓட்டும் வீடு அங்க இருந்துச்சா? ஓட்டும் வீடு இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில போட்டியிடணும்னா நீ இந்திய பற்ற பேசுற, தேசிய ஒருமைப்பாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடை நீங்க தானே, ஒரே வரி சரங்கு சொரி எல்லாம் கொண்டு வந்து நீங்க தானே. என்ன பாருங்க எப்படி பயம் அந்த நடுக்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். இது வரைக்கும் நாய் நரி பூனை பார்த்திருப்பிய, முதல்ல களத்துல ஒரு புளிய பாக்குறீங்கல்ல, அங்க நான் எடுத்து வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? காரைக்குடியில எனக்கு வீடு இல்ல, ஓட்டு இல்ல. இந்த நாடே என் வீடு. நான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் செல்ல மகன். நம்ம 2 பேரும், நானும் கார்த்திக் சிதம்பரம் யாருமே சகோதரனும் வெளிநாடு போறது. உலகத்துல எல்லாரும். உங்க அப்பா மத்திய அமைச்சர் இருந்திருக்காப்ல, நீங்க போய் பாராளுமன்ற உறுப்பினர். எந்த நாட்டுக்கு போய் பார்ப்போம்? யாரு செல்வ மகன், யாரு செல்ல மகன், யாரு மேல பேரன்பு இருக்கு அப்படின்னு சும்மாதான் பேசிட்டு கூடாது. எனக்கு ஓட்டு போடுறாங்க போடல, நான் வெல்றேன் வீழ்றேன். ஆனா தனிச்சு தன்மானத்தோடு என் மக்கள் மீது நம்பிக்கை வச்சு நிக்கிறான்ல, அந்த துணிவு இந்த நிலத்துல எந்த கட்சிக்கு இருக்கு? ஆண்டுகிட்டு இருக்க கட்சி 22 கட்சியை சேர்த்துக்கிறது. அதுல இது ஒரு கட்சி காங்கிரஸ். சரி, நீதான் ரோசக்கார, சீட்டு தரல, கேட்ட சீட்டை வெளியில போய் என்ன மாதிரி தனியா நிக்க வேண்டியது.